இறுதிக்கட்டத்தில் தேசிய தலைவரை கொலை செய்யுமாறு சம்பந்தன் கூறினாரா? ஸ்ரீதரன் வெளியிட்ட தகவல். கோடீஸ்வரரான கருணா மஹிந்தவிடம் கருணாவின் மனைவி நிராவின் வெளிப்படை பேச்சு. முல்லைத்தீவில் மீள்குடியேற்றம் தொடர்பில் மக்கள் முன்வைத்துள்ள கோரிக்கை. வலிந்து காணாமல் ஆக்கப்படர்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதில் பின்னடைவு. பேரவையில் ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டு. கடந்த கால மீறல் வழக்குகளை கையாள பிரத்யேக நீதி பொறிமுறையை நிறுவுங்கள். ஐநா மனித உரிமை பேரவையில் உயர்ஸ்தானிகர் வோல்கர் ட்ரக் வலியுறுத்தல். அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை மேற்கொள்ளுங்கள். மாகாண சபை தேர்தல்களை உடன் நடத்துமாறு பேரவையில் இந்தியா இலங்கையிடம் வலியுறுத்தல். பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில் கடந்த கால மீறல்களின் வடுக்கள் இன்னமும் ஆறவில்லை. பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகள் பேரவையில் சுட்டிக்காட்டு. சற்றுமுன் சபாநாயகர் சபையில் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் ரத்து. ஊடகவியலாளர் நிமலராஜன் படுகொலை வழக்கு தோல்வி. அதிர வைக்கும் சர்வதேச அறிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை கொலை செய்யுமாறு மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் கூறியதாக பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்த கருத்தில் உண்மைத்தன்மை இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தன் உள்ளிட்ட இலங்கையின் தமிழ் தலைவர்கள் மற்றும் கருணாநிதி, ஜெயலலிதா, ஜெயசங்கர் போன்றோருடன் சந்தித்து கலந்துரையாடியதாக பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவர் குறிப்பிட்ட நபர்கள் யாரும் தற்போது உயிருடன் இல்லாததால் அதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை. அத்தோடு தமிழீழ விடுதலை புலிகள் தலைவரை கொள்ளுங்கள், சர்வதேசம் எமக்கு நீதியை தரும் என சம்பந்தன் கூறவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இறுதி யுத்தம் நடக்கும் காலப்பகுதியில் சம்பந்தனுக்கு சர்வதேச தரப்புகளால் சில செய்திகள் சொல்லப்பட்டுள்ளதா என்பது குறித்து தமக்கு தெரியாது என சிவஞானம் ஸ்ரீதரன் இதன்போது தெரிவித்தார். இலங்கையின் 4வது கோடீஸ்வரராக உள்ள கருணா மீது எந்த ஒரு விசாரணையும் முன்னெடுக்கப்படவில்லை. தேர்தல் முடிந்த பின்னர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்க உள்ளோம் என 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி யோகேஸ்வரன் தெரிவித்தார். இலங்கையின் 4வது கோடீஸ்வரராக உள்ள கருணா மீது எந்தவொரு விசாரணையும் முன்னெடுக்கப்படவில்லை. தேர்தல் முடிந்த பின்னர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்க உள்ளதாக 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி யோகேஸ்வரன் அன்றைய காலத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் அதன் பின்னர் அது தொடர்பாக மௌனமே காணப்படுகிறது. போராளிகளாக இருந்த கருணா, பிள்ளையான் எவ்வாறு கோடீஸ்வரர்களாக மாறினார்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கருணாவின் மனைவி தொடர்பிலும் இவ்விடயங்கள் பேசப்பட்டது. அவர் அந்த காலப்பகுதியில் சுயேட்சை வேட்பாளராக தேர்தலில் களமிறங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவுடனும் அவருடைய கட்சி சின்னத்திலும் தேர்தலில் போட்டியிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டிச்சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஏசிபாம் கிராம மக்களை மீள்குடியமர்த்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒட்டுசுட்டான் தண்டுவான் கிராமத்துக்கு அண்மையில் உள்ள ஏசிபாம் என்னும் பூர்வீக தமிழ் கிராமத்தில் உள்ள மக்கள் இடம்பெயர்ந்து 28 ஆண்டுகள் ஆகியுள்ள போதிலும் இதுவரை மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை. அதாவது கடந்த 1997ஆம் ஆண்டு அப்பகுதியில் பூர்வீகமாக வாழ்ந்த சுமார் 46 குடும்பங்களைச் சேர்ந்த தமிழ் குடும்பங்கள் யுத்தம் காரணமாக தமது வாழ்டங்களை விட்டு இடம்பெயர்ந்தனர். இந்த நிலையில் தற்போது வரை குறித்த ஏசிபாம் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ் மக்கள் மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை. இருப்பினும் குறித்த கிராமத்தில் மக்கள் வாழ்ந்தமைக்கான அடையாளங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் சிதைவடைந்த நிலையில் உள்ள வாழ்ந்த வீடுகள் காணப்படுவதுடன் வேலிகளாக நடப்பட்ட சீமை கிளிப்பை மரங்களும் மாமரம், தோடை உள்ளிட்ட பயன்தரும் மரங்களும் பலவும் தற்போது காணப்படுகின்றது. அந்த வகையில் சிதைவடைந்துள்ள நிலையில் மக்கள் வாழ்ந்த வீடுகள் காணப்படுகின்ற இந்த இடங்கள் இத்தகைய சூழலில் கடந்த 2012ஆம் ஆண்டு குறித்த ஏசிபாம் கிராமம் தண்டுவான் ஒதுக்க காட்டு பகுதியாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் வனவள திணைக்களம் குறித்த பகுதியை ஆக்கிரமித்துள்ளது. இந்த நிலையில் தங்களுடைய பூர்வீக வாழ்விடத்தில் மீள்குடியேற்றுமாறும் இக்கிராம மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த மக்கள் அவர்களது சொந்த இடமான ஏசிபாம் கிராமத்தில் மீள்குடியேற்றுமாறு தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஏசிபாம், தன்னிமுறிப்பு ஆகிய தமிழ் மக்களின் பூர்வீக வாழ்விடங்கள் அந்த மக்கள் மீள்குடியமற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். வலிந்து காணாமலாக்கப்படல் உள்ளடங்களாக கடந்த கால மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதில் பின்னடைவு நிலை தொடர்வதாக ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அதிருப்தி வெளியிட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் பொறுப்புக்கூறலை சட்டவாட்சியின் மையப்புள்ளி என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடர் திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமானது. கூட்டத்தொடரின் தொடக்க நாள் அமர்வில் ஜெனீவா நேரப்படி நண்பகல் 12:15 மணிக்கு, இலங்கை நேரப்படி பிற்பகல் 3:45 மணிக்கு உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் இலங்கையின் மனித உரிமை நிலவரம் தொடர்பான தனது எழுத்துப்பூர்வ அறிக்கையின் உள்ளடக்கம் குறித்து உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உயர்ஸ்தானிகரின் அறிக்கை மீதான விவாதத்தின் போது இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் கருத்துரைத்த ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி, கடந்த காலத்தின் தொடர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு தற்போது அரசாங்கத்துக்கு கிட்டியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். அது மாத்திரமன்றி அவற்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதற்கும் அரசாங்கம் கொண்டிருக்கும் கட்டுப்பாட்டுக்கு செயல்வடிவம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேபோன்று நிலைமாறு கால நீதி நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துவதாக குறிப்பிட்ட அவர், ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி அரசாங்கத்தினால் ஸ்தாபிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள சுயாதீன வழக்கு தொடர் அலுவலக யோசனையை வரவேற்பதாக தெரிவித்தார். இருப்பினும் வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் உள்ளடங்கலாக கடந்த கால மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதில் பின்னடைவுகள் காணப்படுகின்றது என அவர் அதிருப்தி வெளியிட்டார். இதேவேளை பயங்கரவாத தடைச் சட்டம் தொடர்ந்து பிரயோகிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், அச்சட்டத்தை பதிலீடு செய்யும் வகையில் புதிதாக உருவாக்கப்படும் சட்டம் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்றவாறு அமைய வேண்டியது அவசியம் என்பதை வலியுறுத்தியதுடன் பொறுப்பு கூறலை சட்டவாட்சியின் மையப்புள்ளியாக அமையும் என தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் கடந்த தசாப்தங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை கையாள்வதற்காக சுயாதீன விசேட சட்டவாதியின் பங்கேற்புடன் கூடிய பிரத்யேக நீதி பொறிமுறையை இலங்கை அரசாங்கம் ஸ்தாபிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதன்படி கடந்த கால மீறல்கள் மற்றும் வன்முறைகளாலும் தண்டனைகளில் இருந்து தப்பிக்கும் போக்கினாலும் உருவான காயங்களை ஆற்றுவதற்கும் அவற்றிலிருந்து மீள்வதற்கும் இலங்கைக்கு தற்போது வரலாற்று முக்கியத்துவம் மிக்க சிறப்பு வாய்ப்பு ஒன்று கிட்டியிருப்பதாக சுட்டிக்காட்டிய உயர்ஸ்தானிகர், நீதியையும் பொறுப்பு குரலையும் உறுதி செய்வதற்கான சந்தர்ப்பம் அமைந்திருப்பதாக தெரிவித்தார். அத்தோடு அண்மையில் தான் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது முன்னெப்போதும் இல்லாத வகையில் சீரான புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதாக அரசாங்கம் வாக்குறுதி அளித்ததாகவும் அவ்வாக்குறுதிகளுக்கு செயல்வடிவம் அளித்து அவை உரியவாறு நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதேபோன்று எதிர்வரும் காலங்களில் நாட்டில் நிலையான நல்லிணக்கத்தையும் அமைதியையும் கட்டியெழுப்புவதற்கு பொறுப்பு கூறல் மற்றும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டியது அவசியம் என குறிப்பிட்ட வோல்கர் டர்க், இலங்கைக்கான விஜயத்தின் போது கடந்த கால மீறல்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னமும் துயரத்தையும் அத்துமீறல்களையும் அனுபவித்து வருவதாகவும், செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட சென்ற போது அங்கிருந்தவர்கள் தாம் முகம் கொடுத்து வரும் துன்பத்தை தன்னிடம் முறையிட்டதாக தெரிவித்தார். அது மாத்திரமன்றி தெற்கைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது கணவருக்காக நீண்ட காலமாக காத்திருப்பதாக தன்னிடம் கூறியதாகவும் குறிப்பிட்ட அவர், எனவே தண்டனைகளில் இருந்து தப்பிக்கும் போக்கு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். அடுத்ததாக கடந்த காலங்களில் அரசு பாதுகாப்பு படையினர் மற்றும் ஆயுத குழுவான தமிழீழ விடுதலை புலிகள் உள்ளிட்ட தரப்பினரால் மீறல்கள் வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டன என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறிய உயர்ஸ்தானிகர், நினைவு கூறல்களில் ஈடுபடுவதற்கு இடமளிக்கப்பட்டிருப்பது சாதகமான விடயம் என குறிப்பிட்டதுடன் மீள நிகழாமை உறுதிப்படுத்துவதற்கு ஏதுவான வகையில் அவசியமான சட்ட மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக சுயாதீன வழக்கு தொடர் அலுவலகத்தை ஸ்தாபிக்கப் போவதாக அரசாங்கம் அறிவித்திருப்பதை வரவேற்கின்றேன். அந்த செயல்முறையில் சிவில் சமூகம் உள்ளடங்களாக சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரும் உள்ளடக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய அவர், கடந்த தசாப்தங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை கையாள்வதற்கு சுயாதீனமான விசேட சட்டவாதியின் பங்கேற்புடன் கூடிய பிரத்யேக நீதி பொறிமுறையை இலங்கை அரசாங்கம் ஸ்தாபிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் பிரயோகம் உடன் இடைநிறுத்தப்பட வேண்டும், நிகழ்நிலை காப்பு சட்டம், சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாய சட்டம், அரசு சார்பற்ற அமைப்புகள் தொடர்பான உத்தேச சட்டவரைவு மற்றும் தனிநபர் தரவு பாதுகாப்பு தொடர்பான உத்தேச சட்டவரைவு என்பன உள்ளடங்களாக மீறல்களுக்கு வழிவகுக்கக்கூடிய சட்டங்கள் உரிய நியமங்களுக்கு அமைவாக திருப்தி அமைக்கப்பட வேண்டும். வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் மற்றும் காணி சுவீகரிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பில் இயங்கி வரும் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மீதான ஒடுக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் தொடர்கின்றது. அவை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். அத்தோடு இலங்கை தொடர்பில் தமது அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பொறுப்பு கூறல் செயற்திட்டத்தினூடாக இலங்கையின் கடந்த கால மீறல்கள் தொடர்பில் 105,000க்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் மற்றும் தகவல்கள் திரட்டப்பட்டிருப்பதாகவும், சர்வதேச நியாயாதிக்கத்தினூடாக இவற்றை பயன்படுத்தி பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கு உறுப்பு நாடுகள் முன்வர வேண்டும் என அழைப்பு விடுத்த உயர்ஸ்தானிகர், மனித புதைகுழிகளின் அகழ்வு நடவடிக்கைகளுக்கு அவசியமான உதவிகளை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார்.
நாட்டின் அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துதல், மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துதல் மற்றும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு மேற்கொள்ளல் என்பனவற்றுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு பேரவையில் இலங்கையை வலியுறுத்திய இந்தியா சகலரையும் உள்ளடக்கிய அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு மற்றும் நியாயமான நல்லிணக்க செயல்முறை என்பன நிலையான அமைதிக்கு வழிகோலும் என சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு சகல தரப்பினரையும் உள்ளடக்கிய அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு மற்றும் நியாயமான நல்லிணக்க செயல்முறை என்பன நிலையான அமைதிக்கு வழிகோலும் எனவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடர் நேற்று திங்கட்கிழமை ஆரம்பமாகிய நிலையில் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கினால் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான அறிக்கை மீதான விவாதத்தில் கருத்துரைத்த இந்திய பிரதிநிதி 2009ஆம் ஆண்டு இலங்கையில் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் மக்களை மீள்குடியமர்த்துவதற்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவு வழங்கியதாக சுட்டிக்காட்டினார். அதேபோன்று 2022ஆம் ஆண்டு இலங்கை மிக தீவிர பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்த வேளையில் இந்தியாவினால் வழங்கப்பட்ட உதவிகள் தொடர்பில் நினைவு கூர்ந்த அவர் 2024இல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டமையும் 2025 ஏப்ரலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை விஜயம் மேற்கொண்டமையும் இரு நாடுகளுக்கும் இடையில் வலுவான இருதரப்பு நட்புறவை காண்பிப்பதாக குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கையின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையுடன் தமிழ் மக்களின் அபிலாசைகளான சமத்துவம், நீதி மற்றும் கௌரவத்தை இந்தியா எப்போதும் வலியுறுத்தி வருவதாக தெரிவித்த அவர் நாட்டின் அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்துமாறும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். அத்தோடு சகல தரப்பினரையும் உள்ளடக்கி அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு மற்றும் நியாயமான நல்லிணக்க செயல்முறை என்பன நிலையான அமைதிக்கு வழிகோலும் என தெரிவித்தார். இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சட்டவிரோத படுகொலைகள், சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகள் உள்ளிட்ட அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில் அவற்றின் வடுக்கள் இன்னமும் தொடர்வதாகவும் அவர்கள் தொடர்ந்து துன்பத்தை அனுபவித்து வருவதாகவும் பிரிட்டன் தலைமையிலான இணைய அனுசரணை நாடுகள் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் சுட்டிக்காட்டியுள்ளன. உயர்ஸ்தானிகரின் அறிக்கை மீதான விவாதத்தின் போது இலங்கையின் இணை அனுசரணை நாடுகளான பிரிட்டன், கனடா, வடமெசிடோனியா, மொன்டினீக்ரோ மற்றும் மாலாவி ஆகிய நாடுகள் சார்பில் கருத்துரைத்த பிரிட்டன் பிரதிநிதி ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தமையை பெரிதும் வரவேற்பதாக தெரிவித்தார். அதேபோன்று இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சட்டவிரோத படுகொலை, சித்திரவதைகள், பாலியல் வன்முறை உள்ளிட்ட அத்துமுறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில் அவற்றின் வடுக்கள் இன்னமும் தொடர்வதாகவும் அவர்கள் தொடர்ந்து துன்பத்தை அனுபவித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். அதேவேளை பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய அவர் நீண்ட காலமாக தொடரும் தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். அது மாத்திரமன்றி நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் சுயாதீன வழக்குத்தொண்டர் அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என பிரிட்டன் பிரதிநிதி தெரிவித்தார். இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்றவாறு அமைய வேண்டும் எனவும் தனிநபர்களை இலக்கு வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் எனவும் பிரிட்டன், நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பேரவையின் உறுப்பு நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. தேசிய நல்லிணக்கத்தையும் பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை உறுதிப்படுத்துவதற்கான உள்ளக கட்டமைப்புகளின் இயலுமையையும் கட்டியெழுப்புவதில் இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்புடன் கூடிய கடப்பாட்டை பெரிதும் வரவேற்பதாக தெரிவித்த ஜப்பான் வடகிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்தி செயற்திட்டங்கள் தொடர்பில் பாராட்டை வெளிப்படுத்தியது. அதேபோன்று நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாக அறிவித்தது. இதேவேளை நாட்டின் மனித உரிமைகள் நிலவரத்தை மேம்படுத்தும் அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாட்டை பாராட்டிய பிரிட்டன் மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என வலியுறுத்தியது. அத்தோடு சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் சிறுபான்மையின மக்களை இலக்கு வைத்து ஒடுக்குமுறைகள் பிரயோகிக்கப்படுவது குறித்தும் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதிலும் இன்னமும் அச்சட்டம் நீக்கப்படாமை குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்தியது. அதேபோன்று தாம் இலங்கையில் நீண்டகால நட்புறவு நாடாக திகழ்வதாக தெரிவித்த ஆஸ்திரேலியா மனித உரிமை மேம்படுத்துவதற்கும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கும் நிலைமாறு கால நீதியை உறுதி செய்வதற்கும் இலங்கையினால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டது. அத்தோடு நபர்களை தன்னிச்சையாக கைது செய்வதற்கும் தடுத்து வைப்பதற்கும் பயன்படுத்தப்படும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என நிகழ்நிலை காப்புச் சட்டம் திருத்தியமைக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியது. மேலும் நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து மற்றும் மொன்டினீக்ரோ ஆகிய நாடுகள் இலங்கையின் உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் சட்டவாட்சியில் நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தின. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் அரசியலமைப்பின் எந்த ஒரு விதிகளுக்கு முரணானதல்ல என உயர் நீதிமன்றம் முடிவு செய்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அறிவித்துள்ளார்.
இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது குறித்த விடயத்தை அறிவித்துள்ளார். இதன்படி குறித்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜின் படுகொலை குறித்த வழக்கானது உண்மையில் ஒரு வழக்கு விசாரணை எவ்வாறு இடம்பெறக்கூடாது, அதற்கு உதாரணமாக குறிப்பிடக்கூடிய விசாரணை சார்ந்த தோல்விகளை கொண்ட ஒரு வழக்காகும் என அறிக்கையிடப்பட்டுள்ளது. வெளியிட்டுள்ள 70 பக்க விரிவான புதிய அறிக்கை குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்படுவது, இலங்கையில் கால் நூற்றாண்டுக்கு மேலாக ஊடகவியலாளர்களின் படுகொலைகளுடன் தொடர்புடையவர்கள் திட்டமிட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றனர். 2000 தொடக்கம் 2010 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் உள்நாட்டு போர் குறித்து செய்தி அறிக்கையிட்டு வந்த ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக பணியாளர்கள் சுமார் 44 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இருப்பினும் இன்று வரை இனப்படுகொலைகளுடன் தொடர்புடைய எந்தவொரு குற்றவாளியும் பொறுப்புக்கூறலுக்கு உட்படுத்தப்படவில்லை என அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேவேளை இலங்கையில் தொடரும் இத்தகைய தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கு தமது உயிரை பணயம் வைக்கும் சுய தணிக்கை செய்து அல்லது வேறு நாடுகளில் வாழும் இலங்கையைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் மத்தியில் அச்சுறுத்தலை விளைவித்திருப்பதாக சர்வதேச உண்மைக்கும் நீதிக்கும் ஆணைய திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் யஸ்மின் சூக்காவிசனம் வெளியிட்டுள்ளார். போன்று ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராயனின் படுகொலை குறித்த வழக்கு உண்மையில் ஒரு வழக்கு விசாரணை எவ்வாறு இடம்பெறக்கூடாதோ அதற்கு உதாரணமாக குறிப்பிடக்கூடிய விசாரணை சார்ந்த தோல்விகளை கொண்ட ஒரு வழக்காகும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிமலராயனின் கொலை இடம்பெற்ற இடம் ஒருபோதும் பாதுகாக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்படவில்லை. படங்களவையும் எடுக்கப்படவில்லை. தடவையியல் ஆதாரங்களவையும் சேகரிக்கப்படவில்லை. சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்றிரவு கடமையில் இருந்த சில பாதுகாப்பு படையினர் விசாரிப்பதற்கு பல வருடங்கள் எடுத்தது. ஆனால் பலர் ஒருபோதும் அடையாளம் காணப்படவும் இல்லை, விசாரணைக்குட்படுத்தவும் இல்லை என இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.